ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம அப்பாவோட ஒரு சின்ன இன்டர்வியூ மாதிரி ஒரு கேள்வி கேட்க போகிறேன். அப்பா, என்னடா சொல்கிறா? உங்களோட சின்ன வயசில் இந்த மாதிரி மினியேச்சர்லாம் எப்போ செய்ய ஆரம்பிச்சிங்க? உங்களோட அனுபவத்தை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா? 6th 7th 8th சின்ன சின்ன ப்ராஜெக்ட்லாம் செய்ய ஆரம்பித்தேன். அப்போ பார்த்தோன்னா சின்ன பிள்ளைங்க நிறைய காரு, லாரி இந்த மாதிரி சின்ன சின்னதாக இப்போ விற்கிதுலாம் கடையில். அந்த மாதிரி இதெல்லாம் பிளாஸ்டிக்கில் விற்பாங்க. ஆனால் ரேட்டு கொஞ்சம் காஸ்ட்லியாக தெரியும். அப்போ என்ன செய்வாங்கன்னா, இந்த பீடி சுற்றுறவங்க தான் அதிகம் எங்கள் ஏரியாவில். நம்ம பாட்டி வீட்டை சுற்றிலாம் பார்த்தோன்னா எல்லா இடத்துலையும் பீடி ஒர்க்கு தான் அதிகம். இப்போ சனிக்கிழமை ஆயிடுச்சுன்னா என்ன செய்வாங்க, அந்த பிள்ளைங்க எல்லாருமே எனக்கு கார் வாங்கி கொடுன்னு ரொம்ப கேட்பாங்க. சின்ன பிள்ளைங்க விளையாட்டு பொருள். அப்போ அப்படி கேட்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, அவங்க எல்லாரும் அந்த கார் வாங்கி கொடுக்கறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க. ஏன்னா அது காஸ்ட்லியாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு. இது எல்லாமே எப்படி இருக்குன்னா பிளாஸ்டிக்கில் உள்ளது. ஸோ அப்போ பிளாஸ்டிக்கில் உள்ளதை வாங்கி கொடுக்கறதுக்கு ரொம்ப காஸ்ட்லின்னொடனே நான் என்ன பண்ணேன், அப்போவே அட்டை இருக்குல்ல, நம்ம பரிச்ச அட்டை, நம்ம நோட்டு புக்கில் உள்ள அட்டை இருக்குல்ல, நோட்டு புக்கில் உள்ள அட்டையெல்லாம் எடுத்து வச்சுருப்பேன். மே மாதம் கடையில் போடும்போது அந்த அட்டை மட்டும் ரேட்டுக்கு போகாது, விலைக்கு போகாதனால என்ன செய்வாங்க, அதெல்லாம் கழிச்சிருவாங்க. அப்போ அந்த கழிச்ச அட்டை, வேஸ்ட் அட்டையெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தேன். அப்போ உடனே பைண்டிங் பேஸ்ட் வேணும். பைண்டிங் பேஸ்ட்டுக்கு என்ன செய்வேன்னா, பீடி கடையில் பீடி ஒர்க்கர் இதுக்கு போவேன் நேரம். அங்கே போனால் அங்கே பீடி ஒட்டுறவங்க கிட்ட போய் கொஞ்சம் போல் பசை கொடுங்கண்ணே அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன சிரட்டையை கொண்டு போனால் அவங்க கொடுப்பாங்க. அந்த சிரட்டையில் வாங்கிட்டு வருவேன். பசையை வாங்கிட்டு அந்த பசையை வச்சு முதல்ல ஒட்ட ஆரம்பித்தேன். பேப்பரை நீளமாக கிழிச்சு எடுத்துக்கிடுவேன். ஒரு சாதாரண பேப்பர்லாம் கிழிச்சு எடுத்துகிட்டு அந்த பேப்பரை மடித்து கரெக்டாக லாரி மாதிரி ஷேப்பு அவுட்டரில் வரைஞ்சி கட் பண்ணிக்கிடுவேன். கட் பண்ணி அப்போவே செய்ய ஆரம்பித்தேன். அப்படி செய்ய ஆரம்பித்து அந்த நேரத்தில் எல்லாருக்குமே இந்த பீடி ஒர்க்கர் போயிட்டு வரும்போது சம்பளம் வாங்கிட்டு வராங்க பீடி கடையில். அந்த சம்பளத்தில் வாங்கிட்டு வரும்போது கேட்கக்கூடிய அந்த காருக்கு பதிலாக நான் அந்த சின்ன சின்னதாக அட்டையில் செஞ்சு வச்சுருக்கேன் மாடல். இதை விட அழகாக இருக்கும், நல்லா குட்டியாக இருக்கும். டயருக்கெலாம் என்ன பண்ணோன்னா, நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக போன செருப்பு இருக்குல்ல, அந்த செருப்பில் உள்ளதை அப்படியே ரவுண்டு போட்டு அதை வெட்டி 2 பக்கம் வைக்கிறது. அதே இதில் அலாய் வீல் மாதிரி நல்லா ஸ்டீலில் வேணும் வீல் அப்படின்னு நினச்சா சோடா, அப்போ சோடா சுப்பி உண்டு. இப்படி சோடா உடைக்கிற மாதிரி இருக்கும். கோழி கலர் இருக்கும், சோடாவிலேயும் இருக்கும். சோடாவுக்கெல்லாமே எப்படின்னா அதுக்கு மேலே சோடா சுப்பின்னு சொல்லுவோம் நாங்கள். அந்த சோடா சுப்பிலாம் நிறையா உடைச்சதெல்லாம் பிறக்கி வச்சுருக்கேன். அதை வச்சு என்ன பண்ணுவோம், 2 பக்கம் டயருக்கு போட்டு அதை அழகாக ஓட விட்டுருவோம். அப்போ அதெல்லாம் கட்டி எங்கே தொங்க விட்ருப்போம். அப்போ வர்றவங்க அதை வாங்கிட்டு போவாங்க. இந்த மாதிரிலாம் தான் ஃபஸ்ட்டு நான் இதை ஆரம்பித்தேன். அப்போ தான் மாடல் செய்ய ஆரம்பித்தேன். இன்னொரு நாள் நம்ம சேனல்லையே நீங்கள் உங்களோட பழைய மெமரிஸ் மாதிரி திருப்பியும் அதே மாதிரி சின்ன செய்கிறத போடுவோம். சின்ன வண்டிலாம் செய்கிறத மேக் பண்ணி உனக்கு நான் சொல்லித்தரேன்டா, நீ போடலாம். நீயே செஞ்சு பாரு, உனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதே மாதிரி மற்றவங்களும் செஞ்சு பழகிக்கலாம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு கூடிய சீக்கிரமே அது ஒரு வீடியோவை போட்டுருவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் இந்த மாதிரி மினியேச்சர் எதுவும் செஞ்சுருக்கீங்க அப்படின்னா அந்த என்ன மாதிரி மினியேச்சரை நீங்கள் செஞ்சீங்க அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஐ எம் பிரீத். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.